கொழும்பு 12 அமைந்துள்ள 2 தொடர்மாடி குடியிருப்புகளின் கழிவகற்றல் தொகுதி உரிய முறையில் இல்லை என அங்கு வாழும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பாரிய அசௌகரியங்களை நாளாந்தம் எதிர்கொள்வதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொழும்பு 12 சென்ட்ரல் வீதி தொடர்மாடி மற்றும் ஆட்டுப்பட்டி தெரு 248 இலக்க தொடர்மாடி திட்டங்களுக்கான கழிவகற்றல் தொகுதி கடந்த 5 வருடங்களாக சீர் செய்யப்படாதுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அந்த பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாகவும் அங்கு வாழும் மக்கள் கூறுகின்றனர். கழிவுநீர் வெளியேறும் சந்தர்ப்பத்தில் மாத்திரம் தற்காலிக கழிவகற்றல் நடவடிக்கையை முன்னெடுக்கின்ற போதிலும் இதற்கான நிரந்தர தீர்வு என்று பல வருடங்களாக பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். இந்த 5 வருடங்கள் மிக மோசமாக எமது பகுதியில் டினேஜ் லைன், வேஸ்ட் லைன் இரண்டுமே பழுதடைந்துள்ளது. இதுவரையும் எமது பகுதி எதுவுமே செய்து தரப்படவில்லை. இது எங்களுக்கு முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும். யார் அதுக்குரிய அதிகாரிகளோ நாங்கள் உரியவர்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம். மழை பெய்தால் 2 தண்ணியும் மேலால் போகும் பொழுது நாங்கள் அதை தாண்டித்தான் வெளியில் போக வேண்டியுள்ளது. இனியாவது எங்களுக்கு இது ஒரு புதிய முறையில் அமைஞ்சு தர வேண்டும் என்றதை நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் கடந்த 50 வருடங்களாக பயன்படுத்தி வந்த கிணற்று நீரை தற்போது பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கிணற்றை நாங்கள் 50 வருடங்களுக்கும் அதிக காலம் பயன்படுத்தி வருகின்றோம். கழிவுநீர் கசிந்துள்ளமையினால் அதனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னர் இருந்தே இந்த கிணறு மிகவும் பயனுள்ளதாக காணப்பட்டது. கழிவகற்றும் குழாயொன்று இந்த கிணற்றுக்குள் கசிவை ஏற்படுத்தியுள்ளது. பல வருடங்களாக அசௌகரியத்தை ஏற்படுத்தி வரும் கழிவகற்றல் கட்டமைப்பை சீரமைத்து தருமாறு தொடர் மாடிகளில் வாழும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதேவேளை இந்த பிரச்சினை தொடர்பில் கொழும்பு மாநகர சபையின் கழிவகற்றல் பிரிவின் பணிப்பாளரிடம் நாம் வினவினோம். இந்த பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதாக அவர் தெரிவித்தார்.